Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தால எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க விசுவாசிக்கிறேன். உங்களை அனைவரையும் மறுபடியும் பாடுவோம் அல்லேலூயா என்ற ப்ரோக்ராமுக்கு உங்களை நான் மறுபடியும் வரவேற்கிறேன். போன வாரம் எல்லாரும் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அநேக சாட்சிகளை பார்த்தோம், அநேக துதிகளோட நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்களும் எங்களோட சேர்ந்து மகிமைப்படுத்தினீங்க. நிறைய சாட்சிகளுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. உங்களோட சாட்சி அருமையா இருந்தது, இந்த பாடல் எனக்கு தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. அதற்காக நன்றி. அண்ட் இதே போல இன்றைக்கு கூட இந்த வாரத்துல உங்களோட நாங்க நிறைய சேர்ந்து உங்களோட பேசி நாங்க நிறைய பாடல்கள் மூலியமா கர்த்தரை ஆராதிக்க போறோம். இத்தனை நாட்களா நிறைய சாட்சிகளை கேட்டீங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம கடவுளை ஆராதிக்க போறோம். ஏன்னா நம்மளுடைய டைட்டிலே பாத்தீங்கன்னா பாடுவோம் அல்லேலூயா. சோ பாட நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்களும் எங்களோட இணைந்து கடவுளை ஆராதிக்க ரெடியா இருக்கீங்களா? நம்ம ப்ரோக்ராம்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடுறேன். டேனியல் இருக்காங்க. டேனியல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிறேன். சூப்பர். உங்களை நான் அந்த ப்ரோக்ராம்க்கு வரவேற்கிறேன். நீங்களோட சேர்ந்து இணைந்து இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஓகே, நம்முடைய சௌமியா இருக்காங்க. சௌமியா 1 வீக் அப்புறம் உங்களை நான் பார்க்கிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில சூப்பரா இருக்கேன். சந்தோஷம்க்கா. ஓகே, சோ இன்னைக்கு நம்மளுடைய நிறைய புதுமுகங்கள் நம்மளோட இணைந்து இருக்காங்க இல்லையா? 2 பேரு 3 பேருமே புதுமுகங்கள் தான். சோ அடுத்து ஆனி, ஹெப்சிபா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கர்த்தர் கிருபையில. ஓகே, அடுத்து நம்மளுடைய மின்னு இருக்காங்க. மின்னு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஷை டைப், சோ நம்மளோட அதிகமா பேச மாட்டாரு. அண்ட் ஓகே, அவர் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு பேட் வாசிக்க இருக்கிறாரு. ஓகே, மறுபடியும் அவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சோ நம்ம கர்த்தரை ஆராதிக்க தொடங்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, சரி. முதல்ல பிடித்த பாடல் உங்களுக்கு என்ன சாங்? நீங்க சொல்லுங்க. எனக்கு பிரியமானவனே சாங் ரொம்ப பிடிக்கும். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறோம். அந்த வசனத்தின்படி இந்த பாடல் உங்களுக்காக நாங்க சமர்ப்பிக்கிறோம். சன்னிதானத்துல எப்பவுமே கொண்டாட்டம் தான். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். இந்த நேரத்துல எந்த கவலையோட இருந்தாலும், எந்த கஷ்டத்தோட இருந்தாலும்,
எந்த நினைவுகள் நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும், எந்த சோர்வுகள் இருந்தாலும் இந்த நேரத்தை அவருடைய பாதத்தை செலவிடுங்க. அவரோட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம ப்ரோக்ராம கூட ஒரு சின்ன சாட்சியோட ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் இன்னைக்கு ஒரே ஒரு சாட்சி தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு முழுக்க கர்த்தர் துதிக்க மட்டும்தான் போறோம். ஓகே, சரி. இன்னைக்கு நம்மளோட ஆனி ஹெப்சிபா வந்திருக்கிறாங்க. சோ அவங்க நம்மளோட ஒரு அழகான சாட்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க. ஆனி ஹெப்சிபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? உங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? கர்த்தரோட கிருபையில நல்ல சுகத்தோட பலத்தோடும் கர்த்தர் வச்சிருக்காரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். முடிச்சிட்டீங்களா? முடிய போது இன்னும் ஒரு செமஸ்டர். சூப்பர். 3 வருஷம் கர்த்தர் உங்களை அழகா வழிநடத்திருக்காரு. ஓகே, இன்னைக்கு நீங்க எங்களோட என்ன சாட்சி பகிர்ந்துக்க இருக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு வந்து என்ன ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நேரத்துல எனக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. சோ கண்டிப்பா அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நான் அதிகமா வந்து யார்கிட்டயும் பேச மாட்டேன். சோ இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சது. என்ன ஒரு சாட்சியா வந்து கர்த்தர் நிறுத்திருக்கிறாரு. என்னன்னா போன செமஸ்டர் காலேஜ்ல வந்து எனக்கு எக்ஸாம்க்கு நான் ட்ரை பண்ணி படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பைனல் கார்ட் அடியில் அப்டாமினல் சைட்ல வந்து செம்ம பெயின். பேர் பண்ணிக்கவே முடியல. ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ என்னாச்சு, என்னால ஒரு சுயநினைவும் இல்ல, பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மா கிட்ட நான் கத்திட்டு போய், அம்மா என்னால முடியல, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொன்னோடனே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் வந்து எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஒண்ணு இல்ல, அது உங்களுக்கு நர்வ் வீக்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அது சரியாயிடும், ஏன் திடீர்னு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சோ அதோட சேர்த்து தைராய்டுக்கும் நீங்க டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாத்தையுமே நாங்க டெஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்த நாள் நம்ம ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு. எல்லாமே பார்க்கும்போது நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, பாடி பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை ரிப்போர்ட்ல என்ன நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம்ல. சோ அந்த மாதிரி பார்த்தோம். அப்போ வந்து தைராய்டுல வந்து பாயிண்ட் வந்து என்ன, நார்மல் வேல்யூ எவ்வளவு இருக்கணும்னா 0.1ல இருந்து 1.2குள்ள தான் இருக்கணும். எனக்கு வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 680 இருந்துச்சு. சீரியஸா இதனால நம்ம ஏதாவது தப்பா ஏதாவது கால்குலேஷன்ஸ் போட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அவங்க ரீசெக்னு போட்டு மறுபடியும் அந்த வேல்யூவா கொடுத்துருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர் கிட்டே போய் கேட்போம் அப்படின்ட்டு போயிருந்தோம். சரி, ஓகே, ஒரு நாள் கழிச்சு போலான்னு பார்த்தா அன்னைக்கு மதியானமே மறுபடியும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மயக்கு போட்டு விழுந்துட்டேன், சுயநினைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா தர தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு நீங்க உடனே அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கும் போது நான் கத்துக்கிட்ட டெய்லியும் ப்ரே பண்ணேன். ஒரு 4 நாள் அட்மிட் ஆயிருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. டெய்லியும் என்ன நடந்தாலும் என் ஜீவன் வந்து அவரோட கருத்துல இருக்கு. என்னை குறித்து ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இதுக்கப்புறமும் மீண்டு வருவேன், அவர் என்ன ஒரு சாட்சியா நிறுத்துவாரு, நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் அப்படின்ட்டு என் கூட இருந்தவங்க கிட்ட நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல்ல, பாருங்க நான் சாட்சியா வந்து சொல்லுவேன் அப்படின்ட்டு. டெய்லியும் நான் வந்து என்னோட போன்ல ஸ்பாட்டிஃபை இருக்கலாம். எனக்கு ரொம்ப போட்டோ அடிக்கும். ஒரு 4 செவருதான், அதுக்குள்ள நான் தனியா இருக்கணும், எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்ல. சோ அதனால நான் பாட்டி கேட்டுட்டு எப்பவுமே வர்ஷிப் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு அப்போ வந்து கர்த்தர் பைபிள் வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கொடுத்தாரு. உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. இது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னனாலும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கிராஜுவலா வந்து அந்த வேல்யூ வந்து கம்மியாயிட்டே இருந்துச்சு. ஒரு தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நான் அனுப்புனாங்க. நீங்க வந்து 1 மந்த்க்கு நீங்க டேப்லெட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது வரையும் நான் கரெக்டா எடுத்துட்டு நான் டெய்லியும் ப்ரே பண்ணும்போது அந்த டேப்லெட் போடும்போது உங்க ரத்தத்தினால நான் அதை எடுத்துக்கிறேன் அப்பா அப்படின்ட்டு சொல்லுவேன். கடைசியா நான் ரிப்போர்ட் வந்து பார்க்கும்போது கர்த்தர் கிருபையில 680ல இருந்தது 0.122க்கு வந்துருச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர். கண்டிப்பா கர்த்தர் என்னோட பேசி என்ன ஒரு ஜீவனால சாட்சியா வச்சிருக்கிறது எனக்கு இது மூலியமா எனக்கு புரிஞ்சிச்சு. சோ கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றது எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 600 இம்பாசிபிள் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. 600 கிட்ட உங்களுக்கு தைராய்டு இருந்தப்போ உங்களுக்கு எந்த பலவீனமும் நடக்கல. ஐ மீன் ஒரு 2 நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பலவீனமும் இல்லை இருந்துச்சு. அது என்னன்னா அடிக்கடி எனக்கு அந்த பால்பிட்டேஷன்ஸ், அதாவது படப்படன்னு அதிகமா வரும். சரி, எனக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த இம்யூனிட்டி பவர் கம்மினால சோ அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது எவ்வளவு தூரம் வந்து எனக்கு ஒரு தாக்கம்
என் ஜீவன் போகாத அளவுக்கு கர்த்தனை பாதுகாத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அந்த பலவீனம் மத்தியில அவரே எனக்கு பலனா இருந்து என்னை தாங்கினார். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்குன்ற வார்த்தை கண்டிப்பா என் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு. சோ அது ஒரு பெரிய சாட்சியா நான் இங்க வந்து சொல்லிக்கிறேன். இது எத்தனை நாள்ல உங்களுக்கு இந்த தைராய்டு வந்து இறங்குச்சு? மந்த்ஸ் ஆச்சா இல்ல எப்படி? அது எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது சடனா ஒரு பெரிய ஒரு ஷாக் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அது இருந்துட்டே இருந்திருக்கு, பட் அது ஆக்சுவலா ஜெனடிக்கா இருந்திருக்கு போல. அது எனக்கு தெரியல. பட் கரெக்டா சொன்னது வந்து 680 கிட்ட இருந்தது. அண்ட் அது திரும்ப ரெடியூஸ் ஆச்சுன்னு சொன்னீங்களே, அது எப்படி மந்த்ஸ் ஆகுச்சா ரெடியூஸ் ஆகுறதுக்கு? ஆமா, ஒரு 2-3 வீக்ஸ் ஆச்சு. அப்படியே கிராஜுவலா அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. என்ன எப்படி சொல்றீங்க? 2-3 வீக்ஸ் கம்மியாயிடுச்சா? நான் டெய்லியும் அதை ப்ரே பண்ணிட்டு, ஏசப்பா இது உங்களோட ரத்தம், இது எனக்குள்ள போய் என்னோட எல்லா காரியத்தையும் சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சி இன்னைக்கு தேவன் நம்மளோட கொடுத்திருக்கிறாரு. 680 ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தைராய்டுல. அது அவ்வளோ சீக்கிரம், அதுவும் ஒரு 3 வாரம் அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரெடியூஸ் ஆகி பூர்ண சுகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப அருமையான சாட்சி கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. சோ பாக்குற நீங்களும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, இல்ல நோயில இருந்து என்ன விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்லையா, இத்தனை நாளா நான் படுத்து படுக்கையா இருக்கிறேன், இத்தனை நாளா எனக்கு சுகவீனமான இருக்கிறேன், இந்த வியாதி நிமித்தம் என்ன வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கடவுள் நேரத்தை சொல்றாரு, வியாதியே உன் தலை குனிந்ததுன்னு அப்படின்னு சொல்றாரு. வியாதியே உன் தலை குனிந்தது, உன்னை எதிர்க்கும் சக்திகள் கூடியதும் ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காமல் போகும் என்ற வசனம் இருக்கு. இந்த வசனத்தின் மூலியமா இந்த பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் பலத்தையும் ஆசிரியத்தையும் நான் சொல்றேன். கண்டிப்பா அதனால இந்த பாக்குற எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சுகத்தையும், இந்த நாள ஜீவன்ல சாட்சி நம்ம கேட்டது போல இவங்களுக்கு கொடுத்த சுகம் ஜீவனை கர்த்தர் உங்களுக்கும் கட்டளையிடுவார். நாங்க தினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓகே, சோ வியாதியே உன் தலை குனிந்ததுன்னு சொல்லும் போது எனக்கு அந்த பாடல் ஞாபகம் வந்து, ராணி பாடிடலாமா? எனக்கு தெரிஞ்ச எப்சி நீங்க தான் இந்த பாட்டை பாடணும்னு எனக்கு தோணுது. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என் வியாதியை பார்த்து எதிர்த்து பாடுவேன். ஓகே, பாடலாம்.
பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுக்கும் வியாதி இருக்கு, இல்லை எனக்கு நிறைய பிரச்சனை வாழ்க்கையில போராட்டமா இருக்கு அப்படின்னா உங்க வியாதிக்கு நேரா கையை வச்சு இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் அதை நிர்மூலமாக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம வாதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி உங்கள் பலவீனத்துல கர்த்தருடைய பலன் யாரோட பலனும் கிடையாது. கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். மகளுக்கு எப்படி ஆண்டவர் சுஸ்தமாக்கினாரோ, தைராய்டு அப்படின்றது ஒரு சுகமே வராத ஒரு நோய். ஆமா, லைஃப் லாங் டேப்லெட் எடுப்பாங்க. ஆனா வித்தின் 2 weeks, நாட் months, more than months அப்படிலாம் கிடையாது. within 2 weeksல கர்த்தர் செய்ய கிருபை உள்ளவரா இருக்கிறார். எப்சிக்கு செஞ்ச மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். எனக்கா சாட்சி கேட்டோம், பாட்டு பாடணும், அப்புறம் இனிமே என்ன நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம் இந்த நேரத்துல. ஓகே, ஒன்னும் இல்ல, வியாதியோ சுகமோ பலவீனமோ எதுவும் மரணமோ எதுவுமே நம்மளுடைய அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மள பிரிக்காது. மரணம் கூட தேவனுடைய அன்பை விட்டு நம்மள பிரிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்படி அன்பு அவ்வளோ உருக்கமான இரக்கமான அன்பு. நம்ம கூட இப்போ கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இப்போ இந்த ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம், 40 நாள் உபவாசத்துல இருக்கிறோம். ஏன் அப்படின்னா கடவுள் செய்த அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ நம்ம மேலே இருந்த கிருபை, நமக்காக சிலுவையில் அவர் அறையப்பட்டு நம்மளுடைய காயங்கள், அதாவது நம்மளுடைய மீறுதல்னால அவர் காயப்பட்டாரு. ஓகே, நம்மளோட அக்கிரமம்னா அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு பாடல் கூட அழகா இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய காயங்களால நம்ம குணமாகிறோம். அவருடைய ரத்தத்தினால சுகத்தை வாங்கி கொள்கிறோம். அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பை வாங்கி கொள்கிறோம், இலவசமா வாங்கி கொள்கிறோம் இல்லையா? இதுக்கு எவ்வளவோ பேர் அவங்க என்ன மன்னிக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு அவங்களோட உடம்ப என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்களோட உடம்புல இருந்து ரத்தத்தை வர வச்சு, ரத்தம் அடிச்சு அவங்களுடைய உடம்ப கீறி என்னென்னமோ பண்ணி கடவுள் அப்பவாச்சு என்னோட பாவத்தை மன்னிப்பாரு. ஆனா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நமக்காக அவருடைய உடம்பையே வந்து அற்பமாய் கொடுத்தாரு இல்லையா? சோ அவருடைய அன்புக்கு இணையாக ஒரு பாடலை பாடி கர்த்தரோட நம்ம நாமத்தை அவர் துதித்து கொண்டே இருக்க போறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. அர்ப்பணி
பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் மேல் விழுந்த ஒரு கடமை. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள் கடவுள் கொடுத்திருந்தாரு. அந்த 10 கட்டளையும் மீறின ஒரு 2 கட்டளையை தான் நமக்கு வந்து இப்போ அந்த 10 கட்டளை அதுவும் உண்மைதான், அதுவும் நமக்கு முக்கியம் தான். அதையும் தாண்டி இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு முதன்மையான கட்டளைன்னு சொல்லிட்டு 2 கட்டளை கொடுக்கிறாரு. ஒண்ணு லவ், அன்பு இல்லையா? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி இல்லையா? அதுதான் நம்ம மேல விழுந்த ஒரு பெரிய கடமை. அப்படி இருக்கும்போது பாடல் வரியில வந்தது பாத்தீங்களா? பாடுவோமா அந்த வரி மட்டும்? இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ரொம்ப ஒரு அழகான பாடல் இல்லையா? இதை பாடும் போதே நம்ம வந்து நமக்கு அறியாமலே ஒரு ஆராதனை செலுத்தி கொண்டே இருக்கிறோம். அந்த அருமையான பாடல் வரிகள் அதை கம்போஸ் பண்ணவங்க அப்போ எவ்வளவு ஒரு சிச்சுவேஷன்ல அதை கம்போஸ் பண்ணிருக்கிறாங்க இல்லையா? அன்பை அப்படியே வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க, கடவுளுடைய அன்பை. என்னடா நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதே தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வச்சு அவங்களோட வந்து அன்பை வந்து ஒரு சாங்கா பண்ணிருக்கும் போது ரொம்ப அழகான ஒரு பாடல். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு மெட்லி மாதிரி பாடினா என்ன நினைக்கிறீங்க? பண்ணிடலாமே. நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த பாடம் வந்து நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணி நீங்க தான் பாடணும் இல்லையா? நம்ம பாடிட்டே இருக்கிறோம், ஜாலியா பாடிட்டு இருக்கோம், கடவுளை ஆராதிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அப்படி நம்ம லைவ் தான் போயிட்டு இருக்கோம். கடவுள் உங்களோட என்ன இணைந்து ஒரு பாடல் பாடுறாங்களோ அதை நீங்க எங்களோட சேர்ந்து பாடுங்க. நாங்களும் அதை வந்து நேரோட சேர்ந்து பாடி நம்ம கடவுளை ஆராதிக்கலாம். Praise God. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில்
என் நிறைவா ஆதாரம் நீதானையா. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம்
அப்படியே கடவுள் நம்மளை வழி நடத்தினாரு. இந்த பாடல்கள் வந்து நாங்க எதுவுமே வந்து நாங்க பிளான் பண்ணல. டு பி ஹானஸ்ட், பாக்குறவங்களுக்கு இந்த பாடல்கள் நாங்க எதுவுமே பிளான் பண்ணல. நாங்க பிளான் பண்ண பாட்டு வேற. இங்க கடவுள் எங்களோட இணைந்து இந்த வர்ஷிப் செஷன்ல ஒரு நாமம் மகிமைப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா அவர் நாமம், இயேசு என்ற நாமம், இப்படி அவர் நாமத்துல வந்து சுகம் உண்டு, அவர் நாமம் நம்புவேன் இயேசுவே அப்படின்ட்டு. அதாவது மொத்தமா ஒரு மனிதன் வந்து நான் எதுவுமே இல்லை, மொத்தமா வந்து ஐ எம் நத்திங், ஐ கேம் ஃப்ரம் டஸ்ட், ஐ ரிட்டர்ன் டு டஸ்ட். நான் வந்து மண்ணால தான் உருவாக்கப்பட்ட அந்த களிமண் திரும்ப மண்ணுக்கு தான் போக போகுது. அப்படியேப்பட்ட நம்மளை வந்து கடவுள் மதிச்சு அவரோட உயிரை நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு இல்லையா? ஆனா அந்த மண்ணுக்கு ஒண்ணுமே வேல்யூ கிடையாது. அந்த அப்படின்றத நம்மளுடைய மனதில் நம்ம வைத்துக் கொள்ளணும். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம ஒரு மண் அப்படின்றத நினைவு கூறணும் இல்லையா? அந்த அப்படி நம்மளோட கடவுள் அதை நம்ம சரண்டர் பண்ணும்போது அவர் நாமம் இயேசுவை மட்டும் நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னா அவர் பிளான் போட்டார்னா அந்த பிளான்ல நம்ம அழகா வழி நடத்தி கொண்டு போவார். அக்கா, நம்ம லென்த் நாட்கள்ல இருக்கோம். ஆண்டவர் சிலுவை குறிச்சு ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாமா? அஃப்கோர்ஸ். ஓகே, நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரும் பேச மாட்டீங்களே. டேனி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனி எப்படி நினைக்கிறீங்க? மீனு நல்லா இருக்கீங்களா? டேனி ஆனி சொல்லுங்க. ரைமிங்கா பேசுறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பாடல் தோணுதா மீனு? இப்போதைக்கு இல்லை. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் இல்லை இந்த டைம்ல எனக்கு இந்த பாடல் தோணுச்சு, சிலுவை பற்றின ஒரு பாடல். கர்த்தருடைய பாடல்கள் நினைக்கும் போது அனுதினமும் அவரோட ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நம்ம தியானிக்கும் போது அது நம்ம கையால செஞ்ச பாவம்னா அவர் நமக்கான கையால ஆணிகள் பாயப்படுது இல்லையா? அது போல நம்ம சிந்தையில என்ன நினைக்கிறோமோ அதுக்கான முள்முடி வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒரு நம்ம பாடி பார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்து மூலமா நம்ம பாவம் செய்யும் போது அதுக்கேற்ற ஒவ்வொரு காயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதை பார்க்கும்போது சிலுவை நாதர் இயேசுவே என்ற ஒரு பாட்டு நினைக்க வருது. அந்த பாடல் நம்ம பாடலாம். என் காயங்கள் அந்த பாடல். என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரு.
பத்தியும் யோசிச்சு அதற்காக பண்ணணும். ஏன்னா நம்ம சிந்தனையில பாவம் செஞ்சா கூட அதுக்காக கடவுள் வருந்துவாரு. அவர் முள்முடி சுட்டப்பட்டது அவருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம நினைவு கூர்ந்து இந்த 40 நாள் நம்ம லென்த் சீசன்ல இருக்கிறோம். நிறைய பேர் ஃபாஸ்டிங் நிறைய விஷயங்களுக்காக ஜெபிப்பீங்க. என்னுடைய சஜஷன், நம்ம வந்து நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் இருந்திருக்கும். நீங்க எதுக்காக ஃபாஸ்டிங் இருப்பீங்க சொல்லுங்க? நம்மளுடைய தேவை எப்படியாப்பட்ட தேவையா இருக்கும்? நம்மளோட படிப்பு விஷயம் வேற, என்னோட உடம்பு சுகமாகணும் அப்படின்னு இருந்திருக்கேன். எக்ஸாம்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஆனா என்னைக்காச்சும் நம்ம வந்து கருடைய பாதத்துல உட்காந்து அவருடைய சித்தத்தை நம்ம தெரிந்து கொண்டு அவருக்கு என்ன பிளான் வச்சிருக்கிற நம்ம மேல, உங்களுக்கு என்னப்பா வேணும் நான் சொல்லுங்க, அடியே இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்ட்டு என்னைக்காச்சும் நம்ம அதுக்காக உபவாசம் இருந்திருக்கிறோமா? இல்ல. ஏன்னா அதை நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா ஸோ லைக் மனுஷரீகமா இருக்கிறோம். நம்மளுடைய திங்கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடையது நமக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் கத்துருக்கேன். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம இது வரைக்கும் கேட்டிருப்போமான்றது தெரியல. ஸோ இது ஒரு சின்ன சஜஷன். இனிமேல் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறோம் இல்லை இது நம்ம தொடர்ந்து இருக்கும்போதும் அப்போ உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு என்ன என்கிட்ட இருந்து வேணும் சொல்லுங்க, நான் அது வந்து கேட்டு நான் உங்களுக்காக செய்யறேன் அப்படின்ட்டு அதுக்காகவும் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட சேர்ந்து நீங்களும் பகிர்ந்து கொண்டீங்க. எங்களோட சாட்சிகள், எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஆராதனைகள்ல கடவுளை நாமத்தை நீங்க சேர்ந்து எங்களோட சேர்ந்து மகிமைப்படுத்தினீங்க. ஸோ ரொம்ப அழகா போகுது. எங்களுடைய கர்த்தர் எங்களோட இருந்து நிறைய காரியங்களை எங்களோட பகிர்ந்துகிறாரு. நிறைய பாடல்கள் மூலயமா உங்களுக்கும் வந்து உபயோகமா இருந்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதே போல ஒரு சாட்சிகள் எங்களோட பகிர்ந்து கொள்ளணும், இல்ல இந்த பாடல்கள் எங்களுக்கு பிடித்திருந்தது எங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்லணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கூட நீங்க எங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில நம்ம கடவுளை ஆராதிக்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெசி மற்றும் சௌமியா, டேனியல், ஆனி. உங்க பேர் சொல்லிடுங்க. மின்னு. ஓகே, இன்னைக்கு கூட டேனி அண்ட் மின்னு ரொம்ப அழகா நீங்க வந்து கீபோர்ட் அண்ட் பேட் வாசிச்சீங்க. Thank you so much for that. Thank you, Minnu. Thank you. இதே போல நல்ல நிகழ்ச்சியில பார்க்கிறோம். Until then we are signing off. Bye bye.